Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஹோட்டல் ஸ்டைல் வத்தல் குழம்பு எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது ஹோட்டல் இல்லனா கல்யாண வீடுகள்ல வத்தல் குழம்பு சாப்பிட்டோம்னா அவ்ளோ ஒரு சுவையா இருக்கும். அதுவே நம்ம வீட்ல நம்ம ட்ரை பண்ணும்போது சுவை அப்படியே வராது. இன்னைக்கு நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க. அந்த சுவையா இருக்கட்டும், மணமா இருக்கட்டும் அப்படியே இருக்கும். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கூடவே அப்பளம் இல்லனா வத்தல் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஜோரா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வத்தல் குழம்பு அப்படினாலே முதல்ல நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணணும். இதுதான் அதுல முதல் டிப். அதுக்கு முதல்ல ஒரு panல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது பொன்னிறமா சிவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு 5 வரமிளகாய், கூடவே 3 காஷ்மீரி மிளகாய். காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படியே நிறம் மாதிரி வந்த பிறகு இதை நம்ம இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இதை இப்போ நம்ம அதே பிளேட்லேயே மாற்றிடலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்படியே கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட குறகுறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி அரைப்பட்டுருக்கணும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 30 சுண்டைக்காய் வற்றல் சேர்த்துக்குங்க. சுண்டைக்காய் வற்றலுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இது கொஞ்சம் நிறம் மாறி நல்ல ஒரு வாசனை வரும், லைட்டாக அப்படியே உப்பி வரும். இப்போ இதையும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். அதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறி பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 35 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். மேலே கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே 10 பல்லு பூண்டு. பூண்டு ஆப்ஷனல், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைனா தவிர்த்திடலாம். இது இப்போ அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதுவும் நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே நான் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழ சைஸில் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு கூடவே அந்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஊற்றிடுங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓரங்களில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுண்டைக்காய் வற்றலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் இதில் நீங்கள் ஒரு துளி வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல. ஏன்னா நான் பயன்படுத்தின புளி கொஞ்சம் அந்த புளிப்பு இனிப்பு சுவை கலந்ததாகவே இருக்கும். அதனால் நான் வெல்லம் சேர்க்கல. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சுவையான வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மணக்க மணக்க நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மணமாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அப்படியே இருக்கும் பாருங்கள்.
சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் 2-3 நாளைக்கு கூட வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி நல்லா ஊற தான் இந்த குழம்புனுடைய சுவையே வந்து இன்னும் வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.